seen about the chapter 3 human reproductive health. Okay, in this class we will discuss about the infertility. What are the definitions of infertility and what are the causes of infertility, how it can be overcome using the technology. The name of the technology is assisted reproductive technology. There is a various types of assisted reproductive technology we will discuss in this class. Okay, IVF, test tube babies, embryo transfer technology, gift. Okay, so that is a various technological terms we have to use in this lesson. Okay, are you ready to listen the class? Okay. What is infertility? So infertility is nothing but this is the inability to producing the viable gametes. Inability to produce. The person, it cannot be able to producing the gametes, so cannot be able to pregnant. அவங்களால என்ன பண்ண முடியாது, pregnant ஆக முடியாது. அதுதான் என்னது inability to pregnant, that is called as the infertility. So இந்த reason, இந்த causes both male இருக்கும் female இருக்கும், சரிங்களா? So in male இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன இருக்கலாம், மேல்ல low sperm count இருக்கலாம், சரிங்களா? ஸோ லோ ஸ்பெர்ம் கவுண்டா இருக்கலாம், இல்லை ஸ்பெர்முடைய அந்த மொட்டிலிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்கலாம், ஸ்பெர்ம் மொட்டிலிட்டியில் ப்ராப்ளம் இருக்கலாம். இன் ஃபீமேல்னா அவங்களுடைய ஓவம், அந்த ஓவலேஷன் ஃபார்மேஷன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஓவம் மெச்சூர் ஓவம் ஃபார்ம் பண்ணுறதுல ஏதாவது ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் இருக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த ரீசன்னால அவங்க என்ன ஆகுறாங்க, இன்ஃபர்டிலிட்டி கண்டிஷனுக்கு தள்ளப்படுறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் வாட் ஆர் த மெயின் காசஸ், மெயின் ரீசன் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி. So அதான் இத நெக்ஸ்ட் பார்க்க போறோம். So the first cause is in tumor. Okay, so tumors வந்து ஃபார்ம் ஆகுது. எங்கெங்கலாம் tumors வந்து ஃபார்ம் ஆகும் அப்படினா it will be formed in pituitary. அவங்களுடைய pituitary glandல இல்ல அப்படினா some of the reproductive organs. So the female reproductive organs, male reproductive organs. So ஏதாவது ஒரு ஆர்கன்ல இந்த டியூமர்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுனா கூட இட்ஸ் a first main reasons for causes of infertility. Okay, so the next infertility is the reason is mutation of genes. What is the meaning of mutation ma? Mutation of genes na enna meaning? So sudden changes. நம்ம 5th லெசன்ல அத பத்தி கிளியரா படிப்போம், சரிங்களா? Sudden changes in the nucleotide bases. Okay, DNA nucleotide bases, nitrogenous bases இருக்கும் பாத்தீங்களா, அதுல sudden changes ஆயிடுச்சுனா கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கான chances உண்டு. Okay, what is the main reason? Next வந்து malformation. So the malformation of cervix லயோ இல்ல அவங்களுடைய ஃபெலோபியன் டியூப்லயோ என்ன இருக்கும், ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் டயக்ராம்னா, ஸோ திஸ் இஸ் த யூட்ரஸ், அது அங்கே தான் என்ன இருக்கு, the spot is called as the vagina. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கு, cervix இருக்கு, சரிங்களா? ஸோ இந்த இடத்துல தான் என்ன இருக்கு, ஃபெலோபியன் டியூப் இருக்கு. ஓகேங்களா, இந்த கண்டிஷன்ஸ் தான் எனக்கு ஃபெலோபியன் டியூப். ஸோ இந்த ஆர்கனோ ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இதுவோ, ஸோ இதுவும் என்ன இருக்கலாம், இம்மெச்சூர் க்ரோத்தாக இருக்கலாம், மால்ஃபார்மேஷன்ஸாக இருக்கலாம், சரிங்களா? அதை தான் என்னன்னு சொல்றாங்க, மால்ஃபார்மேஷன் ஆஃப் சர்விக்ஸ் அண்ட் ஃபெலோபியன் டியூப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சம்டைம்ஸ் இந்த ஆர்கன் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ல ஏதாவது இன்ஜூரிஸ் வந்து நடந்திருக்கலாம். Okay, so that is one of the reason it will be causing the infertility. And main condition in most cases of women la enna irukum appadina pelvic inflammatory disease irukum, சரிங்களா? pelvic inflammation, அந்த pelvic region ல uterus இருக்கும் பாத்தீங்களா, uterus எந்த இடத்துல இருக்கு, pelvic region ல இருக்கு, அங்க ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கலாம். Okay, so this is the pelvic inflammation disease. And some next condition is it's a uterine fibroids. uterus குள்ள என்ன இருக்கும், சின்ன சின்ன fibroids, சின்ன fibroids இருக்கும், கட்டிகள், நீர் கட்டிகள் சொல்வாங்கலப்பா, அதுதான். So this is the uterine fibroids and endometriosis. So these are the main reasons. இதுதான் என்னது most causes of fertility in women மெயினா அஃபெக்ட் பண்ற most causes. ஓகேங்களா? ஸோ மெயினா வந்து இது வந்து உமனுக்கு மெயின் காசஸ். ஓகே, ஸோ மேலுக்கு எதெல்லாம் மெயின் காசஸ் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா அன்பிரசன்டட் டெஸ்டிஸ் வந்து எல்லாம் மெச்சூர் ஆகாம அன்பிரசன்டட் கண்டிஷன்ஸ்ல இருக்கும், அன்பிரசன்டட் டெஸ்டிஸா இருக்கும். அண்ட் இன் ஸ்க்ரோட்டம்ல எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த வெயின்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த வெயின்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், ஸ்வாலன் வெயின்ஸா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மெயின் ரீசன்ஸ். இதை காட்டிலும் என்ன ஆகும் அப்படின்னா சம் ஆஃப் த ஃபீமேல்ல இருக்கிற ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா ஆன்டிபாடியை செக்ரீட் பண்ணிடும். அந்த மியூக்கஸ் செக்ரீஷன்ஸ் இருக்கும்லப்ப அதுல என்ன இருக்குன்னா ஆன்டிபாடி செக்ரீஷன் ஆயிடும். ஸோ இந்த ஆன்டிபாடி செக்ரீஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் பி அகெயின்ஸ்ட் த ஸ்பெர்ம் செல்ஸ். ஸோ அங்கே வர ஸ்பெர்ம் செல்ஸை என்ன பண்ணிடும், இதுவாகவே கில் பண்ணிடும். ஓகேங்களா?
against the sperm cells க்கு against இருக்கும். சில இது என்ன பண்ணும் அப்படின்னா male reproductive organ என்ன பண்ணும்னா auto immune antibody produce பண்ணும். auto antibodies. What is the meaning of auto antibodies? auto antibodies னா என்னன்னா இப்போ என்னுடைய செல் தான் அப்படிங்கறத ரெகக்னைஸ் பண்ணாம என்ன பண்ணும் அப்படின்னா ஆன்டிபாடியை செக்ரீட் பண்ணிடும். our cell என்னுடைய immune system cannot be recognized as an own cellனுங்கறத ரெகக்னைஸ் பண்ணாம it considers as a foreign body. அந்த foreign body நினைச்சு என்ன பண்ணிடும் ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணிடும். யாரு? ஸோ the males வந்து என்ன பண்ணிடுவாங்க ஆட்டோ ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணிடும். எதுக்கு அகெயின்ஸ்டா? டு their own sperm cellsக்கு அகெயின்ஸ்டா. ஸோ இதுதான் என்னது மெயின் ரீசன், மெயின் காசஸ் ஃபார் இன்ஃபர்டிலிட்டி. ஐ ரிப்பீட், வாட் இஸ் இன்ஃபர்டிலிட்டி? inability to pregnant. மேல்லே ப்ராப்ளம் இருக்கு, ஃபீமேலுக்கும் ப்ராப்ளம் இருக்கு. நாட் ஓன்லி ஃபார் ஒரு கேசஸ் மட்டும் நம்ம சொல்லக்கூடாது, சரிங்களா? மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுலையுமே இருக்கும். மேல்ல மெயினா காமனா என்ன சொல்லலாம் அப்படின்னா லோ ஸ்பெர்ம் கவுண்ட், ஸ்பெர்மோட மொட்டிலிட்டி மூவ்மெண்ட் சொல்லும் பாத்தீங்களா, ஸ்பெர்ம்ஸ் மூவ்மெண்ட், அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். ஃபீமேல்னா அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆஃப் ஓவிலேஷன் சைக்கிள்ஸ், நம்ம அந்த மென்சுரேஷன் சைக்கிள்ஸ்ல அந்த ஃபாலிகுலர் ஸ்டடீஸ்ல எல்லாத்துலயுமே எதுன்னு பார்த்தோம், ஹார்மோனல் ரோல் பார்த்தோம் பாத்தீங்களா. ஸோ இதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா கூட அவங்களால என்ன பண்ண முடியாது, இன்ஃபர்டிலிட்டிக்கு போயிடுவாங்க, சரிங்களா? So main causes is the tumors. So tumors in pituitary, in reproductive organs, and next is mutation of genes. So இந்த reproductive இருக்க organs வந்து என்ன mutations ஆயிடும் மூலமா நமக்கு இந்த மாதிரி டிசீஸ், இந்த இன்ஃபர்டிலிட்டி வரலாம். நெக்ஸ்ட் malformation, immature organ growth formation in cervix and fallopian tube, and sometimes ஏதோ சின்ன பிள்ளையோ எதுலயோ என்ன இருக்கலாம், இன்ஜுரிஸ் ஆயிருக்கலாம் அந்த reproductive tract, reproductive organs. Next is pelvic inflammatory disease and uterine fibroids and endometriosis. இதுதான் என்னது most causes infertility for நம்ம வேர்ல்ட்ல பார்க்கறப்ப 99% சரிங்களா most causes அவங்களுக்கு என்ன இருக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா, இந்த டிசீஸ் இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு 99% of the female can be affected the infertility. Okay, so next is மேலுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்கும் அப்படின்னா undescended testes, next is scrotum. அந்த scrotumல உள்ள veins வந்து எப்படி இருக்கும், swollen இருக்கும், சரிங்களா? So next condition is females producing antibodies. எதுக்கு? against the sperm cells. produce antibodies against the sperm cells. அதுவே என்ன பண்ணிரும், female reproductive organ sperm cells உள்ள வரவிடாம kill பண்ணிரும். Okay, so sometimes the male auto antibodies, male reproductively auto antibodies produce ஆகும். தன்னோட செல்ஸ்லயே sperm cells என்ன பண்ணிரும், அந்த auto antibody போய் அதுவே போய் affect பண்ணிரும். Okay, so these are the intro about the infertility and its causes of infertility. Can you understand? So in this topic is assisted reproductive technology. It will be overcome the infertility problem. Okay, so various technologies, various types of technology used based on this patient conditions. Okay, so first one is IUI, intrauterine insemination, and this is the IVF, in vitro fertilization. Okay, next is ZIP, the zygote intrafallopian tube, and this gamete intrafallopian tube. Next is intracytoplasmic. So this condition is intracytoplasmic sperm injection, and next is surrogacy mother. Okay, so what is assisted reproductive technology? So in this, the handling of the gametes, and it will be collections, all the procedures, it will be done outside of the body. Okay, outside of the body, வெளியிலேயே என்ன பண்ணுவாங்க, இப்போ எந்த கேசஸ்க்கு என்ன வேணும், இப்போ வந்து சப்போஸ் இன்ஃபர்டைல் மென்னா இருக்காங்க, சரிங்களா? ஸோ இன்ஃபர்டைல் மென்னா இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஹேண்ட்லிங் ப்ரொசீஜர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பெர்ம்ஸை அவுட் சைட் ஆஃப் த பாடி அவங்கள்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணி ஆர்டிஃபிஷியலாக என்ன பண்ணுவாங்க, ஃபீமேலோட யூட்ரஸ்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? இது வந்து இன்ஃபர்டைல் ஆஃப் எ மென்னுக்குள்ள கண்டிஷன்ஸ். இன்ஃபர்டைல் ஆஃப் எ உமனுக்கு வந்து இன்ஃபர்டைலாக இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஓவா யார்ட்டையாவது என்ன பண்ணுவாங்க, டோனார்ல இருந்து கூட வாங்கி வைப்பாங்க, சரிங்களா? அது லெபார்டரி கண்டிஷன்ல என்ன பண்ணுவாங்க, லெபார்டரி கண்டிஷன்ஸ்லேயே the egg will be fused with the sperms and to forming a zygote condition, it undergo the 8 blastomia stage. 8 blastomia stage வந்தோடனே என்ன பண்ணுவாங்க, to retain the replace யூட்ரஸ்ல போய் வைப்பாங்க, சரிங்களா? இந்த 8 இது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, லெபார்டரி கண்டிஷன்லயே வளர்ப்பாங்க. அதனால தான் இன் விட்ரோ. இன் விட்ரோனா மீனிங் என்னப்பா, இன் விட்ரோனா லேப் அப்படின்னு அர்த்தம். இன் வைவோனா என்ன, பயாலஜிக்கல் பாடி. நம்மளுடைய பயாலஜிக்கல் பாடி இருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சரீரம், அதுதான் என்னது இன் வைவோ. ஓகே, ஸோ இன் விட்ரோனா புரியுதா, லேப் கண்டிஷனில் நம்ம எம்ப்ரியோவை க்ரோத் பண்ண போகிறோம். எம்ப்ரியோ க்ரோத் பண்ணி அந்த பேஸ்ட் ஆன் கண்டிஷன்ஸ், பேஷண்ட்ஸோடைய கண்டிஷன்ஸ், இன்ஃபர்டைல் மேனில் இருக்கா, இன்ஃபர்டைல் ஃபீமேலில் இருக்கா, அதை வச்சு தான் ஒவ்வொரு டெக்னிக்கையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹேண்டில் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் intrauterine insemination. ஸோ intrauterine inseminationல இது வந்து மெயினாக வந்து இன்ஃபர்டைல் இன் மேன், இன்ஃபர்டைல் இன்
இன்ஃபர்டைல் மென்னு தான். ஸோ இந்த மென்னுனால என்ன பண்ண முடியாது, லோ ஸ்பெர்ம் குவாலிட்டி தான், லோ ஸ்பெர்ம்ஸ் தான் அவங்களால வந்து பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஆர்டிஃபிஷியலாக இந்த ஸ்பெர்ம்ஸை நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், கலெக்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ஆர்டிஃபிஷியலாக கலெக்ட் பண்ணி வச்சுட்டோம், ஸ்பெர்ம்ஸ் இட் வில் பி கலெக்ட். ஸோ கலெக்ட் பண்ணிட்டு இப்போ ஃபீமேலோட ரீப்ரடக்டிவ் ட்ராக்ட் இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த ஃபீமேலோட ரீப்ரடக்டிவ் ட்ராக்டில் இந்த 14th டே இருக்கும் பார்த்தீங்களா, 14th டே என்ன ஆகும், 14th டே இந்த எக் வந்து இந்த இடத்துல இருந்து ரிலீவ் ஆகி இங்கே வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த எக் நல்லா என்ன பண்ணுறோம், ஆஃப்டர் ஸ்டிமுலேஷன் ஆஃப் திஸ் ஓவரீஸ் செகண்டரி யூசேஜ்க்கு நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறோம். ஏதாவது இன்ஜெக்ஷன்ஸ், அந்த HCG இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு, அது மூலமாக என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்டிமுலேட் த ஓவரியை ஸ்டிமுலேட் பண்ணுறோம். ஸோ இந்த கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கலெக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா ஸ்பெர்ம்ஸ், அதை என்ன பண்ணுறாங்க, த்ரூ த வெஜினல் வால் வழியாக எங்கே வச்சுருவாங்க, இந்த யூட்ரைனோட இந்த இடத்துல போய் வச்சுருவாங்க. ஓகே, ஸோ the sperms can be motile. ஸ்பெர்ம்ஸ் வந்து மொட்டையில இருக்குமா, அது போய் என்ன பண்ணுவோம், டேரக்டா மூவ்மெண்ட் பண்ணி இந்த எக்கை போய் இது பண்ணி என்ன பண்ணிடும், ஃபர்டைலா மாத்திரும். ஸோ ஃபர்டைலா மாத்திட்டோம்னா அதுக்கப்புறம் 8 பிளாஸ்டோமே ஸ்டேஜ் வந்தோடனே இது என்ன பண்ணிடும், இங்கே போய் யூட்ரஸ்ல இங்கே வந்து இம்ப்ளான்ட் ஆயிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன். இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன் இன்ஃபர்டைல் ஆஃப் மென். ஏன் அவன் இன்ஃபர்டைல் ஆஃப் மென்னு சொல்றோம், ஸோ லோ ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்கனால. ஸோ அதனால ஆர்டிஃபிஷியலாக நம்ம வெளியில என்ன பண்றோம், செமனை கலெக்ட் பண்றோம். சப்போஸ் அந்த பர்சனால ஸ்பெர்ம் செக்ரீட் பண்ண முடியலன்னா டோனார் ஸ்பெர்ம்ஸை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுடைய ஃபீமேல் வந்து எப்படி இருப்பாங்க, ஃபர்டிலிட்டியாக இருப்பாங்க. சரிங்களா? அவங்களுடைய பார்ட்னர், ஃபீமேல் பார்ட்னர் எப்படி இருப்பாங்க, ஃபர்டைலாக இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய எக்கை வந்து நம்ம 14th டேல தெரியும், எக்கு வந்து வெளியில் வரும்னு தெரியும். சரிங்களா? அந்த ஓவரி அந்த ஸ்டிமுலேஷன் எல்லாம் அழகாக மெச்சூர் பண்ணுற மாதிரி நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாகவோ இல்லை நார்மலாகவோ அவங்களுடைய ஸ்கேன் மூலமாக என்ன பண்ணிக்குவாங்க, ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க. ஸோ இங்கே நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக என்ன பண்ணுறோம், ஸ்பெர்ம் செல்ஸை உள்ள வைக்கிறோம். சரிங்களா? அந்த யூட்ரஸில் உள்ள வச்சிட்டோம்னா அது போய் மூவ்மெண்ட் பண்ணி என்ன பண்ணிடுவோம், ஃபெலோப்பியன் டியூப்ல தானே டேக்ஸ் பிளேஸ் ஆகும்னு சொன்னோம் ஃபர்டிலைசேஷன். ஸோ இந்த ஆம்புலாய்ஸ்மிக் ஜங்ஷன் அந்த இடத்துல ஃபர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆகி அது வந்து நல்லா கிளீவேஜ் ஆகி என்ன பண்ணிடும், இம்ப்ளான்டேஷன் நடக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன் ஆஃப் intrauterine insemination. Okay, next condition is IVF. What is the meaning of IVF? It is in vitro fertilization. So the in vitro fertilization is otherwise it is called as test tube babies. Test tube babies. So in this condition there is a 5 steps இருக்கு. 5 steps ல நம்ம வந்து பண்றோம். First வந்து egg retrieval பண்றோம். சரிங்களா? egg வந்து என்ன பண்றோம், எடுக்கிறோம். ஸோ ஒவேரியன் ஸ்டிமுலேஷன் எப்படி அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும், ஒவேரியன் ஸ்டிமுலேஷன் பண்ணியிருக்கணும். அந்த ஓவரி அதுலேருந்து அந்த ஒவேரியன் வந்து என்ன பண்ணியிருக்கணும், அங்கே வெளியில் கரெக்டாக ஃபெலோப்பியனில் இருக்கணும். சரிங்களா? ஒவேரியன் ஸ்டிமுலேஷன் நடந்திருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் த எக் ரெட்ரைவல் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் இஸ் த எக் ரெட்ரைவல் பண்ணி ஸ்பெர்ம்ஸை இந்த டைமிங்கை நம்ம வெளியில் கலெக்ட் பண்ணி வச்சுருப்போம். நெக்ஸ்ட் ஃபாலோட் பை ஃபர்டிலைசேஷன். ஸோ ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் என்ன ஆகணும் அப்படின்னா எம்ப்ரியோ கல்ச்சர். எம்ப்ரியோவை என்ன பண்ணியிருக்கணும், கல்ச்சர் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர். கல்ச்சர் ஆனதுல வந்து எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் இருக்கிற எம்ப்ரியோ கல்ச்சர்ஸை என்ன பண்ணலாம், கிரையோ ப்ரிசர்வ் பண்ணுவோம். சரியா? ஸோ தீஸ் ஆர் த 5 பேசிக் ஸ்டெப்ஸ். அதாவது இன்விட்ரோ லெபார்டரி கண்டிஷன்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம், குழந்தைய வளர்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஒவேரியன் ஸ்டிமுலேஷன். சேம் அதே தான், எல்லா இடத்துலையுமே இந்த ஒவேரியன் ஸ்டிமுலேஷன் வரும். சரிங்களா? அதாவது ஃபர்டைலா உமன் வந்து ஃபர்டைலா இருக்காங்க அப்படிங்கிற கண்டிஷன்ஸ்க்கு இது வரும். சரிங்களா? ஒவேரியன் ஸ்டிமுலேஷன் இன்ஃபர்டைலா இருந்தாலும் சரி, ஓவரி அவங்கள்ட்ட இருந்து எடுக்க போறோம். அதாவது ஃபர்டைல் உமனா இருக்காங்க, பட் அவங்கள்ட்ட இருந்தே நம்ம அவங்களுடைய எக் தான் எடுக்க போறோம் அப்படிங்கிறது பட்சத்தில் என்ன பண்றது, ஒவேரியன் ஸ்டிமுலேஷன் எக் வந்து என்ன ஆயிரும், 14th டேல நல்லா மெச்சூர் ஆயிடும். ஸோ இதை வந்து இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாவோ ஏதோ ஒரு பண்ணி என்ன பண்ணிடும், இதை பண்ணி ஒவேரியன் ஸ்டிமுலேஷன் பண்ணிடும். நெக்ஸ்ட் இதை வந்து அப்டாமினல் ப்ரொசீஜர் மூலமா, சரிங்களா, எப்படி வந்து இந்த எக் ரெட்ரைவல் பண்றோம், வெளியில எடுக்க போறோம், ஒரு மீடியத்துல போட்டு நம்ம வளர்க்க போறோம். சரிங்களா? அது எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா யூசிங் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமா என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம் அதோட எக் வந்து எந்த இடத்துல லொகேஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்து என்ன பண்ணலாம், அந்த எக்கை ரெட்ரைவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன வந்துருச்சு, இந்த இடத்துல இந்த மீடியம்ல எக் வந்துருச்சு. ஓகே, ஸோ எக்குக்கு அப்புறம் இது என்ன பண்றாங்க அப்படின்னா இதுக்குள்ள வந்து HCG இன்ஜெக்ஷன்ஸ் வந்து இன்ஜெக்ட் பண்றாங்க. அப்பதான் எக் வந்து நல்லா மெச்சூரேஷன் ஆகும் அப்படிங்கிறதுக்காக HCG இன்ஜெக்ஷன் பண்றாங்க. ஸோ இந்த சேம் டைமிங்ல நம்ம என்ன பண்றோம், ஸ்பெர்ம் செல்ஸ் கூட எடுத்து வச்சிருக்கோம். ஸ்பெர்ம் செல்ஸை கூட என்ன பண்ணிருக்கோம், கலெக்ட் பண்ணி மீடியம்ல வச்சிருக்கோம். ஓகே, ஸோ அந்த ஸ்பெர்ம் செல்ஸை என்ன பண்ண போறீங்க, இந்த மீடியம்குள்ள விட போறீங்க. ஸோ ஸ்பெர்ம் செல்ஸ்க்குள்ள மீடியம்குள்ள விட்டீங்கன்னா ஒரு எக் செல்க்கு, சரிங்களா, அந்த ஒரு எக் செல்லுக்கு 10,000 to 1 lakh ஸ்பெர்ம் செல்ஸ் தேவை. 1 lakh ஸ்பெர்ம் செல்ஸ் தேவை. சரிங்களா? ஸோ இவங்க போய் என்ன பண்ணுவாங்க, ஜைகோட் ஃபார்மேஷன் ஆவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தரா கிளீவேஜ் ஆகும். இது வந்து என்ன ஆகும், 8 பிளாஸ்டோமே ஸ்டேஜ்க்கு வரும். ஓகேங்களா? 8 பிளாஸ்டோமே ஸ்டேஜ்க்கு நல்ல செல்ஸ் வந்து நல்லா வந்து ஃபார்ம் ஆயிடுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் என்னது, எம்ப்ரியோ கல்ச்சர்.
ஸோ இதில் இருக்கிற எம்ப்ரியோ கல்ச்சர் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 2 செல்ஸை மட்டும் எடுத்து போய் யூட்ரஸோடைய இந்த இதில் இம்ப்ளான்ட் பண்ணலாம். இல்லை சம்டைம்ஸ் வந்து ஃபெலோப்பியன் டியூப் நார்மலாக இருந்துச்சுன்னா ஃபெலோப்பியன் டியூப்ல உள்ள வைப்பாங்க பேஸ்ட் ஆன் பேஷண்டோட கண்டிஷனை வச்சு. ஓகே, ஃபெலோப்பியன் டியூப்ல இந்த 8 பிளாஸ்டோமியர் கண்டிஷன் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, நல்ல க்ளீவேஜ் ஆகிருக்கிற அந்த 8 பிளாஸ்டோமியர் கண்டிஷனை ஃபெலோப்பியன் டியூப்ல வைப்பாங்க. சப்போஸ் அங்கேருந்து இங்கே மூவ்மெண்ட் பண்ண முடியாது, அந்த மாதிரி ரொம்ப கடினமாக அந்த ஃபெலோப்பியன் டியூப் மால் ஃபங்க்ஷனாக இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, டேரெக்டா இங்கே யூட்ரஸோடைய அந்த வால்ல என்ன பண்ணிடுவாங்க, இம்ப்ளான்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களாப்பா, சரி ஓகே. ஸோ ரிமைனிங் இருக்கும், நிறைய கல்ச்சர்ஸ் இருக்கும். இந்த கல்ச்சர்ஸ் நம்ம வந்து நிறைய இது வந்து ஃபாலோ பண்ணி பண்ணலாம். சரிங்களா, ஸோ இந்த ரிமைனிங் இருக்கிற கல்ச்சர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், இட்ஸ் அ கிரையோ ப்ரிசர்வேஷன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கிரையோ ப்ரிசர்வ்னா, இந்த செல்ஸ் எல்லாம் நமக்கு வந்து ரிமைனிங் அடுத்து ஏதாவது ஃபர்ஸ்ட் இந்த டைமிங்ல இது வந்து சப்போஸ் இந்த பேபி வந்து ஃபார்ம் ஆகலை, எதுவும் பண்ணலை, ஏதாவது இதாகிடுச்சு, இம்ப்ளான்ட்ல ஏதாவது ப்ராப்ளம், அதுக்கப்புறம் க்ரோத் ஆகலை அப்படின்னா நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ரியோ கல்ச்சர். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இந்த ப்ரொசீஜர் பண்ணோம்னா 2 lakhsக்கு மேலே காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த கிரையோ ப்ரிசர்வேஷன்ங்கிறது -90 டிகிரி செல்சியஸ்ல 190 டிகிரி செல்சியஸ்ல என்ன பண்ணியிருக்கோம், லிக்விட் நைட்ரஜன்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். சரிங்களா, ஸோ அதை எடுத்து என்ன பண்ணிக்கலாம், திருப்பி இந்த ப்ரொசீஜர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த IVF, in vitro fertilization or test tube babies. Can you understand? இதை இன்னொன்று சொல்லலாம் என்ன அப்படின்னா எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர். ஏன்னா நல்லா நம்ம மெச்சூர் ஆகிட்டு லெபார்டரி கண்டிஷனில் ஒரு எம்ப்ரியோ தான் என்ன பண்ணுறோம், 8 பிளாஸ்டோசெல்ஸ்னாவே அது என்னன்னு சொல்லுவோம், எம்ப்ரியோன்னு தான் சொல்லுவோம். சரிங்களா, ஸோ அந்த எம்ப்ரியோவை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால this technique is called as the embryo transfer. Can you understand? Okay, next is ZIFT. What is the differentiate? What is the meaning of ZIFT? It's a zygote insertion intrafallopian tubes. This is a zygote intrafallopian tubes. Or what is the full form of this? The zygote intrafallopian tube means, so the zygote is IVF condition நம்ம வச்சிருக்கோமா, IVF conditionல நம்ம cryopreserve பண்ணி வச்சிருக்கோமா அந்த 8 cell stage. ஓகேங்களா, 8 cell stage of a blastomeres. சரிங்களா, so இந்த blastomeres நான் என்ன பண்ண போறேன், டைரக்டா எதுல வைக்க போறேன், இந்த ஃபெலோப்பியன் டியூப்ல டைரக்டா இன்சர்ட் பண்ண போறேன். சரிங்களா, ஸோ இன்சர்ட் பண்ணிட்டோம்னா அதுவாகவே என்ன பண்ணிக்கிறோம், நேச்சுரலாக டிவிஷன் மைட்டானிக் டிவிஷன்ஸ் நடந்து அதுவாகவே நேச்சுரலாகவே என்ன பண்ணிக்கிறோம், இம்ப்ளான்டேஷன் நடக்கும். தட் இஸ் கால்ட் as a ZIFT, zygote intrafallopian tube. நம்ம zygote எதுக்குள்ள வைக்க போறோம், இன்ட்ரா த ஃபெலோப்பியன் டியூப், இன்சைட் த ஃபெலோப்பியன் டியூப்ல வைக்க போறோம். இந்த zygote வந்து zygoteங்கிறது என்னது, 8 cell stage. ஓகேங்களா, 8 cell stage condition of a இந்த பிளாஸ்டோமியர் ஸ்டேஜ். இது எதுல வச்சிருக்கோம், ஐவிஎஃப்ல வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த ஐவிஎஃப்ல கிரையோ ப்ரிசர்வ்டு மீத இருக்க செல்ஸ் எல்லாம் கிரையோ ப்ரிசர்வ் பண்ணிருக்கோம்ல, அந்த செல்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த டெஸ்ட் இந்த ஃபெலோப்பியன் டியூப்ல வச்சு என்ன பண்ண போறோம், நெக்ஸ்ட் வந்து அதுவாகவே என்ன ஆகுது, இட் வில் பி இம்ப்ளான்டட். ஓகே, சோ திஸ் இஸ் த ZIFT. So what is the IUT? IUT na enna appadina intrauterine it is a transfer, intrauterine transfer. இது சேம் அதே போல தான் intrauterine transfer. So இங்க வந்து என்ன பண்ணோம், இந்த வந்து IVF 8 cell stage எங்க வச்சோம், ஃபெலோப்பியன் டியூப்ல வச்சோம். ZIFTல ஃபெலோப்பியன் டியூப்ல வச்சோம். இதுல அந்த 8 cell stage டைரக்டா எங்க போய் இம்ப்ளான்ட் பண்ண போறோம், இதெல்லாம் இல்ல ஃபெலோப்பியன் டியூப்ல டைரக்டா implanted into the uterus ஓட inside the wall of this uterusல போய் டைரக்டா நம்ம வைக்க போற கண்டிஷன்ஸ்க்கு பேர் தான் எனக்கு IUT. இப்போ நான் டிஃபரன்ஷியேஷன் புரியுதா, what is ZIFT, what is IUT? ZIFT னா என்னது, zygote intrafallopian tube. IUT னா என்னது, intrauterine transfer. ஓகேங்களா, so 8 cell stage IVF ஓட follow the method. இந்த மெத்தட் பண்ணனும்னா நமக்கு கண்டிப்பா என்ன தெரிஞ்சிருக்கணும், IVF. okay, next condition is GIFT, gamete intrafallopian tube. இத வந்து என்ன பண்றோம் அப்படினா இந்த ஓவமை டோனார்ட்ட இருந்து கலெக்ட் பண்றோம். சரிங்களா, so the transfer of a ovum from the donor, அது எதுக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம், இந்த ஓவத்தை டைரக்டா ஃபீமேலோட. அப்ப இதுல யார் அப்படினா ஃபீமேல்னா இன்ஃபர்டிலிட்டியா இருப்பாங்க. சரிங்களா, ஃபீமேல்னால ஒழுங்கா ஓவம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஓகே, சோ அதனால டோனார்ட்ட இருந்து என்ன பண்றோம், ஓவமை கலெக்ட் பண்றோம். ஓவமை கலெக்ட் பண்ணி எது வழியா வைக்கிறோம், இந்த ஃபெலோப்பியன் டியூபுக்குள்ள வச்சிரோம். சரிங்களா, ஓவமை. ஓகே, சோ அதே நேரத்துல நம்ம வந்து என்ன பண்றோம், ஸ்பெர்ம் செல்ஸையும் இட் வில் பி பிளேஸ்ட் இந்த இடத்துல எக்குக்குள்ள போகிற மாதிரி பிளேஸ் பண்ணிரும். ஓகே, சோ எக்குக்குள்ள பிளேஸ் பண்ற மாதிரி என்ன ஆயிடுச்சு, இது வந்து என்ன ஆயிரும், zygote வந்து ஃபார்ம் ஆயிரும். zygote ஃபார்ம் ஆகி ஆட்டோமேட்டிக்கா அதோட டிவிஷன்ஸ் நடந்து இதுவாக என்ன ஆயிரும், இங்க போய் இம்ப்ளான்டேஷன் ஆயிரும். ஓகேங்களா, 8 cell stage of a zygote and next என்னவா மாறிடும், implantation நடக்கும். okay, so this is the condition of GIFT. okay, next is what is ICSI? what is the ICSI அப்படினா intracytoplasmic sperm injection. intracytoplasmic sperm injection அதாவது நமக்கு ஆல்ரெடி தெரியும் சைட்டோபிளாஸ்மிக், நம்ம செகண்ட் லெக்சர்ல ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ல படிச்சோம். என்ன படிச்சோம்,
பாலிஸ்பெர்மி இஸ் அவாய்டட் அப்படின்னு படிச்சோமா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அப்போ எவ்வளோ பாலிஸ்பெர்மி இஸ் அவாய்டட்னா திஸ் இஸ் த எக். சரிங்களா, எக்கில் வந்து வெளியில் இருக்க செல்ஸ் வந்து கரோனா ரேடியேட்டா, உள்ள வந்து சோனா பெலிசுடா, நெக்ஸ்ட் வந்து உள்ள வந்து நிறைய பார்ட்டிகல் கிரானுல்ஸ் இருக்கும். இதில் வந்து நியூக்ளியஸ், சைட்டோபிளாசம் ஆஃப் த ஓவம் வந்து என்னன்னு சொல்லுவோம் ஊப்ளாசம், இதெல்லாம் படிச்சோம் நம்ம. சரிங்களா, ஸோ இப்போ இதில் நான் டேரக்டா ஒரு எக் ஒரு ஸ்பெர்ம்குள்ள தானே போக போகுது. அதனால வேர் இட் இஸ் லொக்கேட்டட் ஆஃப் திஸ் ஃபோக்கல் பாயிண்ட். அப்போ ஒரு ஸ்பெர்ம்க்கு வந்து என்ன இருக்கும், அந்த ஹயாலுண்டேஸ் என்சைம் இருக்கும்ல, அந்த என்சைம் இது ஃபோக்கல் பாயிண்ட். எது மொட்டைல் ஸ்பெர்ம்ஸ், எது கரெக்டான ஸ்பெர்ம்ஸ், அந்த ஸ்பெர்ம்ஸை மட்டும் நான் கரெக்டாக எடுக்க போறேன். எடுத்து ஃபோக்கல் பாயிண்ட் ஆஃப் த எக்குக்குள்ள கரெக்டாக ஒரே ஒரு ஸ்பெர்ம்ஸ் தான். சரிங்களா, ஒன் ஸ்பெர்ம்ஸ் ஒன் எக். இட்ஸ் ப்ரிவென்ட் பாலி ஸ்பெர்மி ஃபார்மேஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ அதை கரெக்டாக உள்ள விட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஜைகோட் ஃபார்மேஷன். நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுது, எக் வந்து ஃபார்ம் ஆகி 8 செல் ஸ்டேஜை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த 8 செல் ஸ்டேஜை டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், ஃபெலோப்பியன் டியூப்லையோ இல்லை ஃபெலோப்பியன் டியூப்ல வச்சுன்னா அதுவே என்ன பண்ணிக்கிறோம், நேச்சுரல் மைட்டாரிக் டிவிஷன்ஸ் மூலமாக இம்ப்ளான்ட் ஆகிக்கிறோம், யூட்ரைன் வால்ல இம்ப்ளான்ட் ஆகிக்கிறோம். சரிங்களா, ஸோ இதுதான் எனக்கு இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். ஓகே, நம்ம என்னென்னலாம் பார்த்தோம், IUI பார்த்தோம், இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன். இன்ஃபர்டைல் மென்னு அவனால என்ன பண்ண முடியாது, லோ ஸ்பெர்ம் கவுண்ட் தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து டேரெக்டாக பண்ணோம். சரிங்களா, ஸோ IVF டெஸ்ட் டியூப் பேபிஸ் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துருவோம். ஃபீமேல் மேல் ரெண்டோடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கனே வெளியில், ரீப்ரொடக்டிவ் கேமிட்ஸையும் வெளியில் எடுத்து என்ன பண்ணுவோம், ஃபங்க்ஷன் பண்ணுவோம். கிஃப்ட். சரிங்களா, ஜிஃப்ட்லையுமே IVF ஓட ப்ரொசீஜர் தான். ஜைகோட டேரெக்டாக போய் என்ன பண்ணுறோம், ஃபெலோப்பியன் டியூப்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். கிஃப்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓவம். இன்ஃபர்டைல் உமன், அந்த உமனால ஓவம் வந்து செக்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபெலோப்பியன் டியூப்ல போய் டேரெக்டாக நம்ம வெளியில் டோனாத்தை வாங்கினது போய் பிளேஸ் பண்ணுறோம். ஸோ இதுங்கிறது ஒன் ஸ்பெர்ம் ஒன் எக் ஃபியூஷன் தான் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். பாலிஸ்பெர்மி இஸ் அவாய்டட் அப்படின்னு பார்த்துருக்கோம். சரிங்களா, ஸோ அதை நம்ம மெயின் பண்ணி ஒரு எக் ஒரு ஸ்பெர்ம் அப்படிங்கிறத டேரக்டாக அதோட ஃபோக்கல் பாயிண்ட் ஆஃப் எக்ல என்ன பண்ணுறாங்க, ஸ்பெர்மை இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. இன்ஜெக்ட் பண்ணி ஜைகோட் ஃபார்மேஷன் ஆகி 8 செல் ஸ்டேஜ் கொண்டு வந்துட்டு திருப்பி எங்கே பண்ணுறாங்க, டேரக்ட்லி வில் பி ரீப்ளேஸ் இதை ஃபெலோப்பியன் டியூபுக்குள்ள போய் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் சரகேசி மதர்ஸ். ஸோ இது எல்லா பிளானுமே பண்ணிட்டு டோனார் மதர், டோனார் ஃபாதர் எங்கிட்டோ ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க, 8 செல் ஸ்டேஜ்லாம் வந்துருச்சு. பட் அந்த மதரோட கண்டிஷன்ஸ் வந்து திருப்பியும் அந்த குழந்தைய பியர் பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு சரகேசி மதரை வாங்கிக்கலாம். சரிங்களா, சரகேசினா வாடகத்தாய். அவங்களுக்கும் இதுக்கும் ஹெரிட்டடாகவும் எந்த ஒரு இதுவும் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, அந்த எம்ப்ரியோவும் அவங்களுடைய யூட்ரஸ்லையோ இம்ப்ளான்ட் பண்ணாலோ ஜைகோட் இந்த ஃபெலோப்பியன் டியூப்லையோ நம்ம பண்ணுறப்ப என்ன ஆகும், இந்த அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி மூலமாக அவங்களுக்கு ஒரு ஃபர்டிலிட்டியாக அவங்க அது மூலமாக ஒரு ப்ரொடியூஸ் நியூ யங் வந்து அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கலாம். சரிங்களா, ஸோ திஸ் இஸ் த ஓவரால் கான்செப்ட் ஆஃப் assisted reproductive technology. Can you understand?